நீங்க எப்போவாது ஓவரா பேசிட்டு, ச்சே! அப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு நெனச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம ஒரு முன் கோவத்துல வாய் ஓவரா பேசிட்டு, அத நெனச்சு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? நான் இத அடிக்கடி பண்ணுவேன். ஏன்னா, இத கேட்குற சில பேருக்கு, இல்ல கேட்காத பல பேருக்கு பிரச்சனை என்னவா இருக்கும் அவங்க வாழ்க்கையில? காசு பிரச்சனை, கடன் பிரச்சனை, காதல்ல பிரச்சனை, இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனை, இல்ல ஒருத்தர பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கா அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருக்கும். எனக்கும் இதெல்லாம் இருந்தாலும், எனக்கு இருக்கிற ஒரே மெயின் பிரச்சனை என் வாய் தான். என் வாய் சும்மாவே இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்துல சம்மந்தமே இல்லாம, சம்மந்தமே இல்லாத இடத்துல கவுண்டர் குடுக்குறேன்னு எனக்கு நானே பேசிப்பேன். ஆனா, அதுக்கு வெளிய கேட்கும். அப்படி எப்போ கேட்டு செருப்படி வாங்க போறேன்னு தெரியல. ஆனா, இதனால நான் நெறையா பட்டுருக்கேன். என்னன்னா, இப்ப தான் கொஞ்சம் ஒரு கவுண்டர் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே பேசிப்பேன். முதல்ல ஒரு முன்கோவம் இருக்கும். முன்கோவத்துல என்ன நானே அறியாம கன்னாபின்னான்னு பேசிருவேன். ஒரு கட்டத்துல அது எனக்கே தெரிய ஆரம்பிச்சது. நமக்கு இவ்வளோ கோவம் தேவையில்ல. இல்ல இந்த இடத்துல கோவமே தேவையில்ல. நம்ம ஏன் இப்படி பேசணும்? நம்ம யோசிக்காம நெறைய பேசிட்டோம். அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாரி ஃபீல் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு, நான் அத நெறைய கம்மி பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்பவும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இப்போ அது கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா ஏதாவது பேசினா, இது ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்டா கொஞ்சம் சிரிக்கும்படி இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். பட் தெரியாதவங்க யாரா கேட்டா கண்டிப்பா பொளந்துருவாங்க. அந்த மாரி ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு. இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு. என் கோவம் எனக்கு ரொம்ப அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நான் எப்போ கண்டுபிடிச்சுன்னா, கரெக்டா இப்போலேருந்து அப்படியே கொஞ்சம் காலத்தை பின்னோக்கி நகர்ந்து போனீங்கன்னா, ஒரு 2018, 19 சமயத்துல பள்ளி பருவத்துல நானும் லில்லிபுட்டும் இளம் காதல் ஜோடிகளா நாங்க சிறகடிச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா, வெறும் ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் போனால் எப்படி பேசுறது. அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னல 2018, 19 டைம்ல வந்து அப்போ என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஃபோன் இருந்துச்சு. சாம்சங் கேலக்சியில் யங்கு அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். அதில் வந்து ஒரு நம்பரை போட்டு வீட்டில் கொடுத்தாங்க. ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், அந்த நம்பரை வந்து அவள்கிட்ட கொடுத்தேன். யார்கிட்ட லில்லிபுட்டை கொடுத்துட்டு, இங்கே பாரு இது என் நம்பரு, உனக்கு டைம் கிடைச்சா எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க தாத்தாவோ அம்மா ஃபோன்ல இருந்து எனக்கு அப்பப்போ கால் வரும். நானும் லில்லிபுட்டும் அப்பப்போ உரையாடிட்டு இருப்போம். இதே மாதிரி எப்பவும் போல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க. நான் அப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆனா என்ன பிரச்சனை, நான் இப்போ இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. அவங்க ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ் எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு பஸ் ஏறி லில்லிபுட் போயிட்டாங்க. போற வழியில என்ன கூப்பிட்டுருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா இன்னும் வீட்டுக்கு போகல. எடுத்தது எங்க அம்மா. எங்க அம்மா எடுத்தோன்னே ஹலோ ஹலோன்னு இருக்காங்க. பதிலே வரல. எடுத்தது நான் இல்லை எங்க அம்மான்னு தெரிஞ்சோடனே லில்லிபுட் பயந்து அப்படியே போனை டப்புன்னு கட் பண்ணிட்டாங்க. போன் அட்டன் பண்ண எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்பதான் துளிர்த்துச்சு. சரி இது இப்படியே விடக்கூடாது, அவன் வந்தா கேட்கணும்னு சொல்லிட்டு நான் வர வரைக்கும் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போனோடனே எப்பவும் போல என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஜாலியா பேசிட்டு நான் பாட்டுக்குள்ள போறேன். எங்க அம்மா ஒண்ணுமே பேசாம பின்னாடியே வந்துட்டு இங்க வா யார் நம்பர் இது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நம்பரை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஐயோ மாட்டிக்கிட்டோமோ, எப்படி மாட்டணும், போன்லாம் நம்ம எதுவும் இல்லை கிளியர் பண்ணிட்டு தானே போனோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஷாக்கில் இருக்கேன். அப்பதான் கால் ஹிஸ்ட்ரி பார்த்தா என்னது 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு வந்துருந்துச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எதை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா நிக்க வச்சு சரமாரியா கேள்வி மலையா பொழியுது என் மேல. எங்க அம்மா வந்து ஒவ்வொரு கேள்வியும் நங்குற மாதிரி நச்சு நடக்கிறாங்க. யார் இது, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஃபோன் கொடுத்தா இப்படிதான் பண்ணுவியா, பதிலே பேசல. நான் ஹலோ ஹலோன்னு சொல்றேன், அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க பதிலே பேசல. யாரு இது, உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்லாம் கேட்கறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிருக்கோம்ல வீட்டில். அதனால ரைட்டா அண்ணன் பதப்படப்பாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏதோ சமாளிக்க தெரியாம சமாளிக்கிறேன். பட் பச்சையா தெரியுது நான் சமாளிக்கிறேன்னு. அதுலயும் எங்க அம்மா வந்து லைட்டா ஏதோ டவுட் வந்து அந்த டவுட்டை லைட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா சரியான சண்டை. வீட்டில் என்ன பிடிச்சி எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்க அப்பாவுக்கு அப்ப தெரியாது. இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது சின்ன சண்டை, ஏதாவது சின்ன பிரச்சனை, ஏதாவது பண்ணிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றப்போ எங்க அம்மாவுக்கு தெரியுன்ற பட்சத்துல எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கும் எங்க அம்மாவுக்கு நடுவில் தான் இருக்கும். வேற யாருக்கும் இல்லை, எங்க அப்பா கூட போகாது. அந்த மாதிரி நானும் எங்க அம்மாவும் இதை ஹேண்டில் பண்றோம். அப்ப வந்து நைட்டு ஃபுல்லா வச்சு என்ன திட்டிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் பயத்தில் சொல்லலை. சொல்லி என்னை ரொம்ப பேசிட்டாங்க. நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. அந்த கோவம் அம்மாட்ட காட்ட முடியாது. என்ன பண்ணுறது, எனக்கு அந்த கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அது ரொம்ப புதுசு இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில். அதனால நான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவன் லில்லிபுட்டை பேசி ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அந்த 2 நாள் கேப்பில் அவங்க ஜிம்னாஸ்டிக் மேட்சுக்காக எங்கேயோ டெல்லியோ ஆக்ராவோ எங்கேயோ போயிருந்தாங்க. அங்கே இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ தான் நான் வந்து அந்த டைமில் நான் ஒரு டிராயிங் காம்படிஷனுக்காக நானும் என்னோட உயிர் தோழனும் இந்துஸ்தான் காலேஜ் இருக்குல்ல அது வரைக்கும் போயிருந்தோம். அங்கே டிராயிங் காம்படிஷன்லாம் முடிஞ்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. பார்த்தா நம்ம லில்லிபுட். எனக்கு காலை பார்த்தேன் ரொம்ப காண்டாயிருச்சு. சார் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, எல்லாத்துக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்த மெச்சூரிட்டியில் அப்போ இருந்த மைண்ட் செட்டில் எனக்கு எல்லா கோவமும் அவங்க மேலே போயிடுச்சு. அவங்க வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. இல்லை எனக்கு நான் தெரியாமல் கால் பண்ணிட்டேன், எனக்கு பேசணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை அந்த டைமில் அந்த மைண்ட் செட்டில் என்னால் அதை எதுவுமே காதில் வாங்காமல் நான் பாட்டுக்கு எனக்கு இருக்க கோவத்தில் எனக்கு தோன்றதை எல்லாமே நான் பேசிட்டேன்.
பேசி நான் ஆப்போசிட்டில் இருக்க அவங்களையும் ரொம்ப ஹர்ட் பண்ணி அது ரொம்ப ஒரு கேயாட்டிக் சுச்சுவேஷனாக நானே அதை மாற்றிக்கிட்டேன். அப்புறம் லில்லிபுட்டும் சரி ஓகே இதுக்கு மேலே பேச வேணாம், அவன் கேட்குற சுச்சுவேஷனில் இல்லை, அவன் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லைன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நானும் விட்டுட்டேன். எனக்கு இந்த கோவம் பெரிய ஒரு பிரச்சனையாக ஃபீல் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ண ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிது. நாங்கள் அப்போ மீட் பண்ணி அவங்க அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க, இல்லை அதை நான் உனக்கு சும்மா கால் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணேன், இவ்வளோ பிரச்சனை ஆகும்னு தெரியாது, அண்ட் அவுட் ஆஃப் நோவேர் உங்கள் அம்மா எடுப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது, என்ன மன்னிச்சிரு அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அதை அப்பவும் காதில் வாங்கறதுக்கான ஒரு முயற்சியை நான் எடுக்கலை. எனக்கு அப்போது என் கோவம் ரொம்ப என் கண்ணை மறைச்சி மைண்டை மறைச்சி, இல்லை இது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன், இது சரியில்லை, நம்ம பேசாமல் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பகிரங்கமான ஒரு முடிவை தூக்கி வீசுகிறேன் அவங்க மேலே. அப்போ அவங்க கதறான், இல்லை இது ஒரு பிரச்சனையே இல்லை, இப்படி பண்ணாத, இது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை இது கரெக்டு, எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, இனிமேல் நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய இவன் மாதிரி நான் போகிறேன் நான் பாட்டுக்கு. அவங்களும் எவ்வளோ என்னை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. நானும் அதுக்கு பிடி கொடுக்காமையே இருந்துட்டேன். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் என்ன நினச்சாங்கன்னு தெரில, ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனால அவங்களே எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா தப்பு ஃபுல்லாக என் மேலே. ஆனால் அது எனக்கு எப்போ ரியலைஸ் ஆச்சுன்னா, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான். நான் பேசிக்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா அவங்களும் என்ன நினச்சாங்கன்னு தெரில, பேசிக்க வேணான்னு போயிட்டாங்க. அப்படியே நாட்கள் நகருது, நாள் வாரமாகுது, வாரம் மாதமாகுது, மாதங்கள் கடந்து வருஷம் ஆகுது. அது 2 வருஷமாக மாறிடுச்சு. தப்பு என் மேலே தான் அப்படின்னு உணர்றதுக்கு எனக்கு 2 வாரம் தான் தேவைப்பட்டுச்சு. நாங்கள் பேசாமல் இருக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வாரத்துலேயே எனக்கு அது ஃபீல் ஆயிடுச்சு. நான் அதை உணர்ந்துட்டேன். சரி நான் உணர்ந்துட்டேன், தப்பு என் மேலே தான், நம்ம போய் இதை கன்ஃபஸ் பண்ணிடலாம், என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம பேசினது தப்பு, நம்ம பண்ணது தப்பு, நம்ம போய் அதை கன்ஃபஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நானே எனக்கு அந்த சுச்சுவேஷனை நான் எனக்கு ஏற்படுத்திக்கிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு சின்ன கண்மூடித்தனமான நம்பிக்கை என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை இது மாறும், இது சரியாகும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை. அது எதனாலன்னு எனக்கு தெரில, ஆனால் அது ஏன் இருந்துச்சுன்னு அப்போ எனக்கு புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, அப்படியே கொஞ்சம் காலங்கள் அப்படியே நகருது. காலங்கள் நகர நகர ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால். யாருன்னு பார்த்தா லில்லிபுட். கரெக்டாக சொல்லணுன்னா 26 ஆகஸ்ட் 2023 எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், அப்படியே பீரியட் அடிக்குது. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாகி கண்ணெல்லாம் கலங்கி, இந்த ஒரு ஃபோன் காலுக்காக தான் நம்ம இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம், இத்தனை மாதம் காத்துட்டு இருந்தோம், ஆனால் அது இப்போது அந்த ஒரு செகண்டில் நமக்கு வருது அப்படின்ற அந்த சந்தோஷத்தை ப்ராசஸ் பண்ணுறக்கே எனக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணி பேசி அந்த ஒரு வார்த்தை, அந்த ஹலோ கேட்கறக்குள்ள அது என்ன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சுன்னு எனக்கு அது வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரில. எப்படியோ ஒரு வழியாக லில்லிபுட்ட பேசிட்டோம். நம்ம இத்தனை நாளுக்கு அப்புறம், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்காங்க. அந்த காலில் நம்ம பண்ணதான் தப்பு, நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கன்ஃபஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் இருந்தாலும் என்னால் அதை முழுசாக ஹாப்பியாக எடுத்துக்க முடியல. ஏன்னா அந்த கால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. நான் இப்போ சொன்னேன்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஆனால் எதுக்குன்னே தெரியலன்னு. நான் பேசாதப்போ அது என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் நான் பேசினதுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா அப்போ அவங்க கால் பண்ணது ஒரு சுச்சுவேஷன் கன்ஸ்ட்ரெயின்னால எனக்கு கால் பண்ணாங்க. என்கிட்ட பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதனால் எனக்கு கால் பண்ணாங்க. அது எனக்கு புரிஞ்சுது. நான் அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதும் சொல்லிட்டேன். அதனால் சரி ஓகே, அவங்களும் ஓகேன்னு போயிட்டாங்க. எனக்கும் அது ஏதோ நான் சொல்ல நினச்சதை சொல்லிட்டேன், நான் பண்ணது தப்புன்னு நான் ஒத்துக்கிட்டேன், நான் கன்ஃபஸ் பண்ணிட்டேன்ற ஒரு சின்ன கில்ட் ஃப்ரீ ஃபீலில் நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வித்தின் 1 வீக்கில் எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேயில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெக்ஸ்ட் வந்துச்சு இன்ஸ்டாகிராமில். அது யாருன்னு தெரில, ஒரு ரேண்டம் யூசர் ஐடியில் ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. நான் யாருன்னு கேட்கும்போது தான் பதில் வந்துச்சு, நான் லில்லிபுட். எனக்கு அந்த டெக்ஸ்ட்டை பார்த்த உடனே ஒரு அளவில்லாத சந்தோஷத்தோட ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு மனசில். ஏன்னா போன வாரம் தான் பேசிட்டு ஓகே அப்படின்னு வச்சாச்சு. அகெயின் என்ன டச் பண்ணியிருக்காங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் சொன்னாங்க, இல்லை நான் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, என் மேலேயும் தப்பு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் அன்றைக்கி பேசினேன், ஆனால் நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு. எனக்கு அதை எப்படி எடுத்துக்கணும் தெரில. எனக்கு அதை பார்த்தோன்னையும் திரும்ப அன்னைக்கு சொன்னேன்ல சந்தோஷம் பீரியட் அடிச்சுதுன்னு, அதே மாதிரி பீரியட் அடிச்சுது சந்தோஷம். நான் அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கேன். பட் எனக்கு நான் பழைய மாதிரி பேச எனக்கு வரல. ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன கில்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. சாரி, இது எல்லாமே என்னால் தான், எனக்கு இன்னும் அது சின்ன கில்ட் இருந்துகிட்டே இருக்குது, ஐம் சாரி அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவங்களும் இட்ஸ் ஓகே, நானும் அன்னைக்கு பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வீக் கூட உன்கிட்ட பேசினப்போ உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்போ தான் அங்கே ஒரு நிறைவுக்கே வந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை, என்ன சண்டை, என்ன கோவம் இருந்தாலும் நாங்களே உட்காந்து பேசி சரி பண்ணி அதை அப்படியே ஹாப்பியாக கொண்டு போயிடுவோம். நான் எப்போல்லாம் ஒரு கோவத்தில் ரொம்ப ஓவராக பேசுகிறனோ அப்போல்லாம் என் மண்டையில் பளிச்சுன்னு இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அப்படியே ஓடும்.
அன்னைக்கு இவ்வளோ பேசி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுக்கு மேலே பேசுவியான்னு பலார்னு ஆள் அப்புற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஃபீலில் நானும் என் கோவத்தை குறைச்சி, நானும் என் பேச்சை குறைச்சி அப்படியே செட்டிலாக போயிட்டு அப்படியே ஜாலியாக ஓகே ஃபைன் அப்படின்னு போயிடுவேன். அவ்வளோதான். இதை நான் உங்ககிட்ட அப்படியே நீட்டி முளைக்கி கொஞ்சம் ஃபன்னாக சொல்லிட்டேன். பட் அந்த டைமில் நான் அதை கோத்ரூ பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம போய் இப்படி பேசிட்டோமே, நம்ம பேசாமே இருந்திருக்கலாமோ, இது அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை, ஏதோ ஒரு சின்ன கோவத்தினால நம்ம இவ்வளோ பெரிய முடிவு எடுத்து அது நமக்கே இவ்வளோ கஷ்டமாயிட்டு அவங்களுக்கும் கஷ்டம் கொடுத்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னையும் சேர்த்து நம்மள பல பேர் கோவம்ன்ற ஒரு சின்ன விஷயத்த வச்சுட்டு வாய்க்கு வந்ததை பேசிடுறோம். நம்ம அதை யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதெல்லாம் பார்த்து பேசுகிறதானே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். என்னதான் கோவமாக இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாட்ட அப்படி பேசுவோமா? அவர் நம்ம கோவத்தில் எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்குமா? நம்ம கோவத்தில் எடுக்கிற முடிவோ அவர் பேசுகிற பேச்சோ நமக்கு அது லாங் டேர்மில் எவ்வளோ பேக் ஃபயர் ஆகுதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறத்துலேருந்து இந்த மாதிரி கோவப்படுறது, கோவத்தில் பேசுகிறது, கோவத்தில் முடிவு எடுக்கிறது அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஓகே இட்ஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசித்து பேசுகிறது அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது இப்போ எனக்கு. ஸோ அவ்வளவுதான், நான் சொல்ல நினச்சது அப்படி நீட்டி முளைக்கி சொல்லிட்டேன். கோவம் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் நம்ம கோவத்தில் இருக்கோன்றதுக்காக என்ன வேணால் பேசலாம் அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து இதை நம்ம பேசலாமா, இல்லை இப்படி நம்ம பேசலாமா, இவங்கள்ட்ட இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தால் போதும். ஓகே நான் அப்படியே இதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேசினா லில்லி புட்டும் மற்றும் சிலர் கருத்தூசி இப்போ எதுக்குடா போடுற அப்படின்லாம் கேட்பாங்க. அதனால நான் அப்படியே நவுந்து போயிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் சொன்னதை அப்படியே பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். கோவப்படாதீங்க, கோவத்தில் முக்கியமாக வார்த்தை விடாதீங்க, அதை விட முக்கியமாக கோவத்தில் முடிவெடுக்காதீங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட தான் பேசணும், ஆர் சில விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயங்காமல் மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். அங்கே சந்திப்போம். டாடா பாய்.